வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோர்க்காடு தி ஸ்காலர் ஸ்கூல் சிபிஎஸ்இ உறைவிடப்பள்ளி திறப்பு விழாவில் புதுச்சேரியில் முன்னணி விளம்பர நிறுவனமான கிரியேட்டிவ் மீடியா நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் நடமாட்டமின்றி புதுச்சேரி கடற்கரை சாலை வெறிச்சோடியாக காணப்பட்டது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை வழக்கில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உண்மைதான் என மருத்துவ அறிக்கையில் உறுதியாகியுள்ளது. சென்னையில் உடல் பருமன் சிகிச்சையால் உயிரிழந்த புதுச்சேரி இளைஞரின் உறவினர்களிடம் தொலைபேசி வழியாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆறுதல் தெரிவித்ததுடன் குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தார். கோர்க்காடு தி ஸ்காலர் ஸ்கூல் சிபிஎஸ்இ உறைவிடப்பள்ளி திறப்பு விழாவில் புதுச்சேரியின் முன்னணி விளம்பர நிறுவனமான கிரியேட்டிவ் மீடியா நிர்வாகிகள் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். வில்லியனூர் கோர்க்காடு பாகூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள தி ஸ்காலர் ஸ்கூல் சிபிஎஸ்இ உறைவிடப்பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயும், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தி ஸ்காலர் பள்ளி நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னணி விளம்பர நிறுவனமான கிரியேட்டிவ் மீடியா அட்வர்டைசிங் ஏஜென்சி உரிமையாளர்கள் ராமகிருஷ்ணன் மற்றும் பிரபு ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். வாழ்த்தினை பெற்றுக்கொண்ட தி ஸ்காலர் ஸ்கூல் நிர்வாக குழுவானது கிரியேட்டிவ் மீடியாவிற்கு நன்றி தெரிவித்தனர். கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் நடமாட்டமின்றி புதுச்சேரி கடற்கரை சாலை வெறிச்சோடியாக காணப்பட்டது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக நிலவக்கூடும் கடும் வெயிலால் வெப்ப காற்றும் வீசுகிறது. இதனால் மக்கள் அதிக அளவில் வெளியே வராமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இதனால் நகர வீதிகளில் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலைகளில் எப்பொழுதும் உள்ளூர் மக்கள் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி காணப்படும். தற்பொழுது வெயிலின் தாக்கத்தால் சுற்றுலா பயணிகளின் வருகையின்றி கடற்கரை சாலை வெறிச்சோடியாக காணப்படுகிறது. புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகளும் பிற்பகல் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடியாக காணப்பட்டன. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உண்மைதான் என மருத்துவ அறிக்கையில் உறுதியாகியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மார்ச் 2ஆம் தேதி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த கருணாஸ் மற்றும் விவேகானந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது போக்சோ மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டங்களின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் வழக்கில் விரிவான விசாரணை நடத்த IPS அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்பு குழு ஒன்றும் அமைத்து உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது உண்மைதான் என உடற்கூறாய்வு அறிக்கையில் உறுதியாகியுள்ளது. எனவே இந்த வழக்கு தொடர்பாக போக்சோ நீதிமன்றத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என உடல் பருமன் சிகிச்சையால் இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக இளைஞரின் உறவினர்களிடம் தொலைபேசி வழியாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆறுதல் தெரிவித்ததுடன் குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தார். உடல் பருமனை குறைப்பதற்காக கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்ய சென்னை தனியார் மருத்துவமனைக்கு சென்ற புதுச்சேரி ரெயின்போ நகரை சேர்ந்த இளைஞர் ஹேமச்சந்திரன் சிகிச்சை தொடங்கிய 15 நிமிடங்களில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். ஹேமச்சந்திரனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது குடும்பத்தினர் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவம் குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உயிரிழந்த இளைஞரின் உறவினர்களிடம் விசாரித்தார். மேலும் இளைஞர் உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த குழு அமைக்க சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்படும் என தெரிவித்துள்ளார். அவங்கள போய் சொல்ல சொன்னார் அந்த ஆளு. ஆனா அந்த அம்மா போய் சொல்லல. என் பிள்ளைய போய் சொல்லல. அவங்க உன் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்றதுமா சொல்லிட்டு அவங்க அழுதாங்க. அதோட சரி. ஆனா பிரெயின்ல இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு தான் எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா என் பிள்ளைக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்ல. இந்த 3 நாளா காசுக்காக என் பிள்ளைய இந்த டாக்டருங்க காசு பேய்ங்க காசுக்காக என் பிள்ளைய 3 நாள் ஐசியூல வச்சு என் பிள்ளைய தலைன்னு மூட்டை கட்டி கொடுத்துக்கிறாங்களே. புதுச்சேரியில் BSc நர்சிங் படிப்பு சேர்க்கை நுழைவுத் தேர்வு மூலம் நடத்தப்படும் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது.
கடந்த ஆண்டு பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கு நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை நடத்த இந்திய நர்சிங் கவுன்சில் மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அறிவுரையை வழங்கியது. அதனையொட்டி இந்த ஆண்டு முதல் நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை செய்து வந்தது. ஆனால் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு நுழைவுத் தேர்வு கூடாது என பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். நுழைவுத் தேர்வுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்த எதிர்ப்பால் நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவை புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை கைவிட்டு +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கையை நடத்தி முடித்துவிட்டது. இந்த நிலையில் நடப்பு 2024-25 கல்வி ஆண்டிற்கான பிஎஸ்சி நர்சிங் படிப்பு மாணவர் சேர்க்கை நுழைவுத் தேர்வு மூலம் நடத்த துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்துள்ளார். இதற்கான உத்தரவினை சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் அதிகரித்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் நகரப்பகுதியில் கழிப்பிடங்கள் இல்லாததால் பொது இடங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் அதிக தேடப்படும் சுற்றுலா மையமாக புதுச்சேரி மாறியுள்ளது. ஆனால் புதுச்சேரி நகர பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கான அடிப்படையான உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படாமல் உள்ளது. குறிப்பாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் நகரத்தில் பொது கழிப்பிடங்கள் இல்லாதது பெரும் குறையாக உள்ளது. கடற்கரை சாலை, அண்ணா சாலை, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, சுப்பையா சாலை ஆகிய சாலைகளுக்கு இடையிலான நகரப்பகுதியில் பொது கழிப்பிடங்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவாகவே உள்ளது. கழிப்பறைகளை லென்ஸ் வைத்து தேடும் அளவிற்கு நிலைமை இருக்கிறது. ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிகின்ற கடற்கரை சாலையில் கழிப்பிடங்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பதே உண்மை. கழிப்பிடங்களின் பராமரிப்பும் படு மோசமாக உள்ளது. பல இடங்களில் உள்ளே யாரும் செல்ல முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுகிறது. புதுச்சேரி அரசுக்கு சுற்றுலாவே மிக பெரிய வருவாயை ஈட்டி வருகிறது. எனவே சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கைக்கு தகுந்தாற்போல் கூடுதலான கழிப்பிட வசதிகளை பொது இடங்களில் ஏற்படுத்தி தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு வாலிபர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் 3 நபர்களை கைது செய்த நிலையில் மேலும் 3 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள நெல்லித்தோப்பு பெரியார் நகரை சேர்ந்தவர் ருத்ரேஷ். இளைஞரான இவர் நேற்று முன்தினம் 6 நபர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தாய் தங்கை கண்முன் நடந்த இந்த பயங்கர சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து உருளையம்பேட்டை போலீசார் பெரியார் நகரை சேர்ந்த ஈஸ்வர் என்கிற மோகன், அவரது அண்ணன் எழில் மற்றும் நண்பர்களான உருளையம்பேட்டை பகுதியை சார்ந்த கௌதம், பாரத், சதீஷ், அரவிந்த் ஆகிய 6 நபர் கொண்ட கும்பல் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். கொம்பாக்கம் ஏரிக்கரை பகுதியில் பதுங்கி இருந்த முக்கிய குற்றவாளிகளான ஈஸ்வர், கௌதம், அரவிந்த் ஆகிய 3 நபர் மீது போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் தலைமறைவான எழில், பரத், சதீஷ் ஆகியோரை போலீசார் நேற்று கைது செய்த நிலையில் அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலைய பகுதியில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் நடைபெறுவதால் நாளை காலை 9 மணி முதல் 11 மணி வரை அதற்குட்பட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் நாளை காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறுகிறது. இதனால் மின் நிலையத்திற்கு உட்பட்ட திருவள்ளூர் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழில் நகர், வசந்த் நகர், தேவகி நகர், ஆர்கே நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், கருவடிக்குப்பம், வெள்ளவாரி ரோடு, விஸ்வநாத நகர், ரெயின்போ நகர், 9வது குறுக்கு வீதி, ஆதிபராசக்தி கோவில் உட்பட சுற்று வட்டார பகுதிகளில் விநியோகம் தடைபடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, சாந்தி நகர், கோவிந்த சாலை, சாரம், ராஜா ஐயர் தோட்டம், சக்தி நகர், லெனின் வீதி, சத்யா நகர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் மின்சாரம் தடைபடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்பு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அறிவிப்பினை தொடர்ந்து புதுவை அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படியானது 46%லிருந்து 50% உயர்த்தி வழங்கப்பட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் அரசு ஊழியர்களைப் போல் அகவிலைப்படி 46%லிருந்து 50% வரை உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு சுப்பராயப்பள்ளி அறக்கட்டளையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியை உள்ளாட்சி அமைப்புகளின் சொந்த நிதியிலிருந்து வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை உள்ளாட்சித்துறை சார்பு செயலர் ரத்னா வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் கார் பரிசு கிடைத்ததாக கூறி தனியார் நிறுவன ஊழியரிடம் ரூபாய் 2 லட்சம் மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் முருகேசன், தனியார் நிறுவன ஊழியர். இவரது செல்போன் எண்ணுக்கு வந்த அழைப்பின் எதிர்முனையில் பேசியவர் ஆன்லைன் வணிக நிறுவனத்தில் இருந்து பேசுவதாகவும் உங்களுக்கு கார் பரிசாக கிடைத்துள்ளது என்றும் அதற்கு பரிசீலனை கட்டமாக ரூபாய் 2,15,000 செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதனை நம்பிய முருகேசன் பணத்தை மர்ம நபரின் வங்கி கணக்கில் செலுத்தி ஏமாந்தார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த சௌமியா என்ற பெண் ஆன்லைன்
ஆன்லைன் மோசடியில் 45,000 ரூபாயை இழந்துள்ளார். இருவரின் புகார் தொடர்பாக சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கர் தலைமையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புதுச்சேரியில் முதன்முறையாக தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் ராஜன், சேர்மன் வெங்கட்ராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, முன்னாள் பஞ்சாயத்து கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணைத் தலைவர் ராஜ்குமரன், பொருளாளர் செல்வகுமாரி, மாநில செயலாளர் பரந்தாமன், இணை செயலாளர் ஆண்டாள், மீனவர் அணி தலைவர் சந்திரன், மாநில மகளிர் அணி தலைவர் விமலா உட்பட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால அபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி உட்புறப்பாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர் அறங்காவல் குழு தலைவர் பன்னீர்செல்வம், ஆலய பூசாரி எல்லப்பன் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திமுக பொதுக்குழு உறுப்பினர் தொல்லாமூர் டி கே இளங்கோவன் தனது பிறந்தநாளையொட்டி அமைச்சர் பொன்முடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி அடுத்த தொல்லமூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரும் திமுக பொதுக்குழு உறுப்பினருமான டி கே இளங்கோவன் தனது பிறந்தநாள் விழாவினை இன்று விமர்சையாக கொண்டாடினார். மேலும் அமைச்சர் பொன்முடியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பின் பொழுது வானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் டி முரளி, விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் வானூர் கோட்டக்குப்பம் செயலாளர்கள் உட்பட திமுக நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவின் 4வது நாள் வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் ரிஷப வாகனம் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த தலத்திருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானம் தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றம் 21ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து 4வது நாள் தங்க மாரியம்மன் வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் தங்க மாரியம்மன் வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் திருவேணி நகர் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதன்படி 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மஞ்சள், குங்குமம், புஷ்பங்களால் பூஜை செய்தனர். தங்களின் வேண்டுதல் நிறைவேற கோரி விளக்குக்கு தீபாரதனை காண்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். போர்க்காடு தி ஸ்காலர் ஸ்கூல் சிபிஎஸ்இ உறைவிடப்பள்ளி திறப்பு விழாவில் புதுச்சேரியில் முன்னணி விளம்பர நிறுவனமான கிரியேட்டிவ் மீடியா நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் நடமாட்டமின்றி புதுச்சேரி கடற்கரை சாலை வெறிச்சோடியாக காணப்பட்டது. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கொலை வழக்கில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது உண்மைதான் என மருத்துவ அறிக்கையில் உறுதியாகியுள்ளது. சென்னையில் உடல் பருமன் சிகிச்சையால் உயிரிழந்த புதுச்சேரி இளைஞரின் உறவினர்களிடம் தொலைபேசி வழியாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆறுதல் தெரிவித்ததுடன் குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.